வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து வெஸ்ட் மாம்பலமில் இருக்கிற மோக்ஷா யோகா சென்டருக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ட்ராவல் வித் கார்த்திக்ல வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எபிசோட் பார்க்க போறோம். என்ன எபிசோட்னு கேட்டிங்கன்னா, மூச்சு வாங்குதுப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே கமிங் டு த டாபிக். நான் வந்து நம்ம வெஸ்ட் மாம்பலம்ல வந்து மோக்ஷா யோகா சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன். இந்த மோக்ஷா யோகா சென்டரோட ஓனர், இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ட்ரெயினர் திருமதி சுஜாதா முருகன் மேடம் கூட இருக்காங்க. மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் மேடம். அதாச்சும் நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக நிறைய மூச்சு வாங்கியிருக்கீங்க. இந்த எபிசோடுக்காக வெறும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். மன அமைதியை தேடி நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பல ஆயிரம் ஆனாலும் பரவாயில்ல, பல லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, பல கோடிகள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து மிஞ்சினது என்னமோ பார்த்தீங்கன்னா ஏமாற்றாங்க தான். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு ராபோட்டிக் லைஃப்பில், மேடம் கொஞ்சம் டைலாக் முடிச்சிடுறேன். ராபோட்டிக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, தூங்கினோமா, மந்த் எண்ட் வந்துடுச்சா, இந்த கமிட்மெண்ட், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, லோன் பில்லு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஐயோ எஸ்பிபி படம் மாதிரி நான் பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த ஒரு எபிசோட் வந்து நல்ல மீனிங் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். அண்ட் மேம் ரொம்ப ஹாப்பி, நீங்களும் சரி. அண்ட் ஐ தேங்க் யூ அண்ட் முருகன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மோக்ஷா யோகா சென்டர் இந்த இடத்துல வெஸ்ட் மாம்பலத்தில் நீங்கள் ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? ஏன்னா வெஸ்ட் மாம்பலம் சொல்லும்போது வெஸ்ட் மாம்பலம் மார்க்கெட் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், ரங்கநாதன் தான் ஞாபகம் வரும். இப்போ அதை தவிர்த்து நிறைய புது புது விஷயங்கள் எங்கே வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம சேனல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், இந்த சென்டர் நீங்கள் ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? இந்த பேரை வந்து நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணீங்க? ஜர்னி பற்றி பேசுவோம். 2014 இங்கே நான் ஆரம்பித்தேன். அப்போதான் மோக்ஷா, அதாவது நான் சொல்லி கொடுக்குற இந்த தியானம் வந்து ஒரு மோக்ஷத்தை நோக்கி ஒரு ட்ராவலிங், அந்த ஜேர்னியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மோக்ஷா இருந்த ஆப்டாக இருந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோக்ஷா யோகா அப்படின்னு சூஸ் பண்ணேன். சரி. ஆக்சுவலாக பேசிக்கலாக 20 இயர்ஸாக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். பட் 2014 தான் நான் இங்கே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஹோம் விசிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய வந்து செலிபிரிட்டிஸ்க்கு யோகா சொல்லி கொடுத்துருந்தேன். சூப்பர். யார் யார்? நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். மீனா, குஷ்பு, ரமேஷன். ஐயோ, குஷ்பு மேடம் உங்களுக்கெல்லாம் யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சரை நாங்கள் நீங்கள் பிடிச்சிட்டோம். சொல்லுங்க. அந்த நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தாக்க நம்ம ஒரு இடத்துல இருந்து பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போக முடியாது. அதனால நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். இப்பயே ஆரம்பிச்சாதான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடம் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஹோம் விசிட்லாம் விட்டாச்சு. இங்கே தான் நான் பண்ணிருக்கேன். கடவுள் மாதிரி அப்பா இனிமே நான் சுத்தினது போதும், இனிமே நீ வந்து என்ன பாருங்கிற மாதிரி. இந்த இடத்துல மேடம் இது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம்ல ரொம்ப ரொம்ப பிரைம் இடத்துல இருக்கு மேடம். இந்த பஸ் டர்ன் பண்ற இடத்துல ஒன்னு டீ கடை இருக்கணும், இல்ல செல்போன் கடை இருக்கணும், இல்ல அது தெரிஞ்சா அந்த ரெசிடென்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு யோகா சென்டர் இங்க இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களோட ஓன் பிளேஸா இல்ல எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க சொல்லுங்க. இது ஓன் பிளேஸ். முன்னாடி ரெண்டுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா தான் இருக்கு, நமக்கு ஒரு பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சோம். லேண்ட் வரி ஏறினதும் மேடம் டிஃப்ரெண்டா கால்குலேட் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. செம்ம. அண்ட் யோகானா பேசிக்காக வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து யோகானா நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷ்னலாக இல்லைங்க. தியானம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. மெடிடேஷன்லேயே வந்து இந்த பிராணாயாமா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் பண்ணதில்லை, பார்த்துருக்கேன், நான் உண்மையாக வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மெடிடேஷனில் வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க, ஓம் சொல்லுங்க, ஓம் கேளுங்க. அந்த ஓம் சொல்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த வைப்ரேஷனில் இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அறகுறையாக இருந்திருக்கேன், பாதி உணர்ந்திருக்கேன், பாதி உணரல. உண்மையிலேயே யோகானா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவீங்க? யோகானா உடல், மனம், நம்மளோட ஆன்மா மூணும் ஒன்றா இணைக்கிறது. சரி. அதுதான்
அதுக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் உடல் நல்லா இருக்கணும். ஏன்னா தியானம் பண்றதுக்கு உடல் நலம் தேவை. ஏன்னா உட்காந்து பண்ணணும் இல்லையா, அது இங்க வலிக்குது அங்க வலிக்குது, தியானத்தை உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும். அதுக்கு யோகாசனங்கள் தேவை. ஓகே, முதல்லயே நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். சொல்லுங்க. ஓகே, ரெண்டாவது யோகாசனம் பண்ணும்போது உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி, உடம்பு ஆக்டிவா இருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், பிராணசக்தி நல்லா இருக்கும், உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தால் அது குணமாகும். ஸோ இதெல்லாம் சரியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தியானம் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ இதனால தான் வந்து இந்த உடம்ப கட்டுப்பாட்டா வச்சுக்கிறதுக்கு, உடம்பு மனசுக்கும் கட்டுப்பாட்டா யோகானால வச்சுக்க முடியும். அண்ட் நீங்க இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி கிளாஸ் வந்து நீங்க லைவா எடுக்கிறீங்களா? ஏன் வந்து கேட்கறேன்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து இந்த ஸ்கூல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷம் ஆகுது. யாரெல்லாம் வந்து போன வருஷம் 12th படிச்சாங்க உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எழுதாமலே பாஸ் பண்ண விட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து மார்க் வந்து இனிமேல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான டைமில் நீங்கள் எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா, இல்லை அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு இங்கே கிளாஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். என்ன ஒரு இதுனா, நிறைய இடத்துல போவாங்க, என்கிட்ட வந்தவங்க வேற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இங்க வந்து கஸ்டமைஸா பண்றது. யாருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை, ஒரு முதுகு வலியோ இல்லை ஸ்பாண்டைட்டிஸோ முட்டி வலியோ டயபெட்டிக்கோ நிறைய இருக்கும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. குரூப் கிளாஸா எடுக்காம ஒருத்தருக்கு என்ன தேவை, அவங்க ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே, 1-to-1 செஷன் மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, இங்க நம்ம வரிசையா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்கு என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு இது இது பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணும்போது என்னை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிலீஃப் தெரியுது. ஓகே, அவங்களுக்கு சீக்கிரம் கியூர் ஆகிறாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அதெல்லாம் என்னை விட்டு போகவே மாட்டாங்க. எப்போ என்னோட கிளாஸ் தான் வருவாங்க. இப்போ அந்த கொரோனா அப்போ கூட ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆன்லைன்ல கொரோனாப்போ ஆன்லைன் முடிஞ்சிச்சுன்னா உடனே இங்கே வந்துடுவாங்க. சூப்பர். நீங்க இந்த யோகால வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன கஸ்டமைஸா பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க யோகால வந்து பேசிக்கா ஒரு இது வச்சிருப்பீங்களா, பேசிக் செக்மெண்ட், அந்த இதுல என்ன கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது லெவலா வச்சிருக்கேன். ஓகே, அந்த லெவல் பத்தி பேசுவோம். ஒரு லெவல்ல இருக்கு, இன்னொரு லெவல்ல இருக்காது. அந்த மாதிரி 12 லெவல்ஸ் இருக்கு. 12 லெவல்ஸ். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 2 அந்த லெவல் பத்தி பேசுவோம். ஒரு லெவல்னா அதுல வந்து எல்லாமே அதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணி. வார்ம் அப்னா என்ன பண்ணுவீங்க? வார்ம் அப்னா ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகுது. அது பண்ணதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். ஓகே, அது வந்து கார்டியோ ஒர்க் அவுட் சூரிய நமஸ்காரம். ஓகே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ஸ் இந்த தொப்பை எல்லாம் கம்மி பண்றதுக்கு ஆப்ஸ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசனாஸ். ஓகே, அதுக்கப்புறம் பிராணாயாமம். ஓகே, அதுக்கப்புறம் தியானம். ஓகே, இதுதான் ஒரு லெவல். இந்த ஒரு லெவல் நீங்க சொன்னது இத்தனையும் ஒரு லெவல் 1. லெவல் 1. நான் லெவல் 5 நினைச்சிட்டு இருந்தேன். இது எல்லாமே லெவல் 1 தான். லெவல் 1. லெவல் 1 முடிச்சு 12 லெவல் இருக்கு. 12 லெவல் நம்ம போறதுக்குள்ள 18 படி தொட்டுட்டு வந்துடலாம். ஓகே, லெவல் 1. இந்த லெவல் 1 வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இது சீக்கிரமா அவங்க எப்படி பிக்கப் பண்றாங்க அதை பொறுத்து தான். ஓகே, 1-to-1 இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு. ஆமா, ஒருத்தர் எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. அவங்க எப்படி பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் லெவல் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேடம், இந்த யோகா பண்றதுனால இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஃபுட்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் வந்து இந்த நான் கேட்குற கொஸ்டின் ஏதாவது தப்பா இருந்தா மனுஷங்க, நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து கட்டுப்பாடே இருக்காது. வெஜ் இருப்பாங்க, நான்வெஜ் இருப்பாங்க, மீட் லவர்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்லா கன்சென்ட்டாக இருப்பாங்க. இந்த யோகா டைமில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ரிசர்வ்டாக இருந்துட்டு அந்த இது பண்ணி முடிச்சோன்னா டார்கெட் அச்சீவ் ஆன பிறகு திறந்து விட்ட மாதிரி ஜாலி ஆகிடுவாங்க. ஸோ இந்த இதில் ஈட்டிங் ஹேபிட்ஸும் அஃபெக்ட் ஆகுங்கிறீங்களா? அதாவது 50% ஃபுட் 50% ஒர்க் அவுட் ரெண்டு சேரும் போது தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, அது இல்லாமல் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும், அது மஸ்ட். இதெல்லாம் சேரும்போது என்ன ரிசல்ட்டும் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து 85 kg இருந்தேன். ஆஃப்டர் என்னோட டெலிவரிக்கு அப்புறம் 85 kg. அதுக்கப்புறம் யோகா பண்ணி தான் நான் வந்து 50 kg இருக்கேன். 50? ஆமா. நிறைய பேர் எனக்கு ஃபேஸ்புக்ல பிங் பண்ணுவாங்க, 3 வாரத்துல 30 கிலோ குறைக்கிறேன், எப்படின்னு என்கிட்ட கேளு. நானும் எப்படின்னு உடனே அனுப்புவோம் சார்ட் மாதிரி. முதல் வாரத்துக்கு 5000 ரூபா, 2வது வாரத்துக்கு 10000 ரூபா. நான் யோசிப்பேன், இவங்கிட்ட நான் 10000 ரூபா கொடுத்துட்டு நான் வெயிட் போட்டே இருந்துக்கலாம், நான் உண்மையிலேயே குறைச்சிக்கலாம். ஆமா, சும்மா கண்டென்ட்டுக்காக வந்து சொல்றது. ஏன்னா என் போட்டோவே இருக்கு. ஓகே, நான் போட்டோ வந்து வாங்கி பார்த்துட்டு அது கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, ஃபைன். ஸோ யோகானால நம்ம வெயிட்டை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆமா, அதுவும் இல்லாம யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரும். சாப்பிடுறது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். நீங்க வந்து கம்மி பண்ணணும்னு நினைச்சா முடியாது இல்லையா, பார்க்கும்போது சாப்பிடணும். ஆனா இது பண்ண அவங்களுக்கே செல்ஃப் கண்ட்ரோல் வந்து வேணாங்கிற
ஓகே, நம்ம பார்க்குற அந்த வியூ வந்து மாறிடும். ஆமா. யோகா பண்ணாலே இந்த லைஃப் ஸ்டைல் மாறிடும், மன அமைதி தானே தேடி வந்துடும். உங்ககிட்ட யோகா பண்ணி முடிச்சுட்டு யாராவது போயிட்டு வந்துட்டு இல்லை மேடம் என்னால் முடியும்னு நினைச்சாலும் முடியல, அந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் எதுவும் இருக்கா? இல்ல, யாருமே கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவோம். இல்லை, கொஸ்டின் முடிக்க விடுங்க. முதல் பாலே 6 அடிக்கிறீங்க இல்லைன்னு ஏன் கேட்குறேன்னா, இல்லை நிறைய நானே சொல்கிறேன், நிறைய இடத்துல வந்து நான் ஒரு சில கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன், யோகா கோர்சஸில் சம்திங் ஒர்க் ரிலேட்டட். நான் பார்த்துட்டு இல்லைங்க என்னால் கற்றுக்க முடியல, ஏன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் கரெக்டாக நீங்கள் கைட் பண்ண முடியல, அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்க. ஏன்னா 10ல் வந்து 10ம் கரெக்டாக இருக்காது, உள்ள ஒரு கோளாறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோளாறு எதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கோளாறு வந்து இல்லை, பரவாயில்ல, கெட்டவங்களையும் நல்லவங்களாம் பார்த்துருக்கீங்க. ஓகே, வெரி குட். அண்ட் இதில் வந்து 12 லெவல் இருக்குது. 12 லெவல் முடிக்கணும்னு எவ்வளோ நாள் ஆகும்? 1.5 வருஷம். அண்ட் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 10மே வந்து கரெக்டாக இருக்காது, எங்கேயாவது ஒரு கோளாறு இருக்கும். ஏன்னா நம்ம கேஸில் வர 10மே கோளாறு தான், அதனால சொல்கிறேன். யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுங்கிறீங்க. 1.5 வருஷத்துக்குலாம் உங்களோட டைம்லாம் இல்லை, ஏன்னா முன்னே பொறுமை வேணும், அதுதான் யோகாக்கு அடிப்படை. பொறுமையே இறந்தாச்சு. அப்படி யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? சில பேர் வருவாங்க, சில பேர் போயிடுவாங்க. அவங்க ஒர்க் வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருக்கும். பட் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் இங்க ஆரம்பிச்சது 2014 சொன்னேன் இல்லையா, இன்னி வரைக்கும் பண்றவங்களும் இருக்காங்க. கூட ஒரு தனி கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா கட்சி தொடர்ந்து. ஏன்னா நான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இவ்வளோ இருக்கு, இவ்வளோ அடுத்தது ஒரு லெவலும் இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஆட் ஆன் சைடு போயிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணுல வந்து இன்னொன்னுல வராது. அது மாதிரி 12 டிஃபரண்ட் வேரியன்ட்ஸ். ஓகே, அப்ப எந்த ஒரு ஆசனா ஒண்ணுல வந்து இன்னொன்னு வராது. அப்பனா 60 டிஃபரண்ட் வேரியன்ட்ஸ் இருக்கு 12 லெவல்ஸ்ல. அண்ட் இப்போ வந்து நான் மோக்ஷா யோகா சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்து நான் 12 லெவல் முடிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஓகே, இல்ல இன்னும் நான் சொல்லல. 12 லெவல்ஸ்க்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அட்வான்ஸ். அது வந்து இன்டென்சிவ் யோகா, ரிதமிக் யோகா. ரிதமிக் யோகா எப்படின்னா ஒரு அரபிக்ஸ் ஜும்பா மாதிரியா? ரிதமிக்னா ரிதம்னா அந்த ஆசனாவே கொஞ்சம் அப்படியே ஃப்ளோவா வரும். ஒரு சாங், அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி. சாங்னா ஏதோ சினிமா அப்படி கிடையாது, சினிமா பாட்டு கிடையாது, சிவன் பாட்டு. ஒரு சிவன் பாட்டுனா அந்த ஓம் அந்த என்னென்ன வருதோ அந்த லிரிக் ஏற்ற மாதிரி அந்த ஆசனாஸ் இருக்கும். அந்த ஆசனாஸ் தான் நீங்க அந்த சாங்ல வந்து மூவ்மெண்டா பண்ணுவீங்க. இப்ப நடராஜா எல்லாம் வந்ததுன்னா அந்த போஸ் வரும். அந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டுல வந்து என்ன வேர்ட் வருதோ அந்த வேர்டுக்கு ஏற்ற போஸ்டர், அந்த போஸ்டரை பண்ணுவீங்க. ஸோ ஒரு சாங் ஒரு 4 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஒரு 10ல இருந்து 12 போஸ்டர் வரும். ஸோ அதை நீங்க பண்ணும்போது ரித்மேட்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இந்த டிஜே எல்லாம் போட்டு ஆடுற மாதிரிலாம் இருக்காது, அப்படி இருக்கலாம். அதுதான் குத்திட்டு ஆரம்பிச்சு. அண்ட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ், பிகாஸ் ஆஃப்டர் 12 லெவல்ஸ் இவங்க வந்து இன்டென்சிவ் யோகா ரொம்ப இன்டென்சிவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், இல்லைன்னா ஐசியூக்கு தான் போகணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிதமிக் யோகா. ரிதமிக் யோகா இஸ் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோகா சென்டர் வந்து சென்னையில் வந்து பூம் ஆகிட்டு வந்துருக்கு. எனக்கே இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கும்போது யோகா சென்டருக்கு போயிட்டு யோகா பண்ணுறதோட யோகா பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். உண்மையிலேயே அதான் நான் சொல்கிறேன், பார்த்து வரைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி போஸ்டர்லாம் பண்ணால் ஃபோட்டோ எடுத்து தான் போடணும், ஏன்னா என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மேடம், இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. என் வீட்டை ஹவுஸ் ஓனர் என்னையை பார்த்து யார் என்னன்னு கேட்குறனால வந்துருச்சு. ஏன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கும். மேலேருந்து கீழே வந்தால் கொரோனா, கீழேருந்து மேலே போனால் கொரோனா. ஆனால் அந்த மாதிரி பயப்படுத்திட்டாங்க. ஊசி போடாதவங்க ஊசியை போட்டுருங்க, ஏன்னா வரும் முன் காப்போம், சேஃப்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். அண்ட் யார் என்னென்ன காசுலாம் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. கன்சல்ட் வித் யுவர் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு, ஏன்னா 3rd wave வரை வரப்போகுது. அது எல்லாரும் நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணி பழைய நார்மல் எடுத்துகிட்டு வந்துடணும். அண்ட் மேடம் இப்போ நிறைய பேர் வீட்டு விட்டு வரப்போகிறது இல்லை, காய்கறியே வீட்டுக்கு வந்துடுது. இதுவாக இருந்தாலும் இந்த செல்ஃபோனில் வந்த ஆப் மேடம், அது உண்மையிலேயே நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப். அதான் நான் சொல்லுவேன், ஃபோன் அடித்தா பிஸா வந்துடுது, ஃபோன் அடித்தா எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் போகிறத பார்த்தா ஃபோன் அடித்தா கூட நம்மளுக்கு ஜாதகம் யாருன்னு பார்த்து ஸ்ட்ரைட்டாக தான் வந்துடும். வெட்டிங் எல்லாமே ஃபேஸ்புக்லேயே எடுத்துகிட்டு போகுது. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களா? என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு ஆள் இருக்காங்க? எவ்வளோ பேர்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? ஆன்லைன் சிங்கப்பூர்லேருந்து பண்ணிருக்காங்க, சுவிட்சர்லேருந்து. அவங்களுக்கு டைம் ஜோன்லாம் மாறுமே, அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என்னோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க. இந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது. பி இந்தியன் பை இந்தியன். ஆமாம், நைட்டு 10 மணி ஆனாலும் இந்தியன் டைமுக்கு தான் வரேன். ஆமாம், என்னோட டைம் இதுதான். அந்த டைம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமைஸ் டைமிங்கில் தான். ஸோ பேக்கேஜஸ்லாம் எவ்வளோ இதுலேருந்து ஆரம்பிக்குது? 12 classes 1500. 12 class 12 sessions. ஒரு செஷன் எவ்வளோ ஆகும்? 1 hour. 1 hour. So for 12 days 12 hours
for 12 sessions you are charging 1000. Advance initial payment எதா இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ ஐ மீன் 12 செஷன்ஸ் கேட்டு ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ செஷன் ஆகுது? அதான் சொன்னேன், அவங்க எப்படி பிக்கப் பண்ணுறாங்க ஷார்ட்டாக சொன்னால் ஒரு 5-6 கிளாஸஸில் ஒன் லெவல் முடிச்சாங்க. அப்போனா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரியுதுன்னா 12 செஷன்ஸில் வந்து நீங்கள் 2 லெவல் முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் அவங்க அப்படி தான் வழின்னு சொன்னீங்கன்னா கோடு போட்டாங்கன்னா ரோடு போட்டிங்கன்னா 5 லெவலையும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு லெவல் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு 5 லெவல் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவல் 3க்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கிளாஸ் சேவ் பண்ணிடலாம். ஸோ இவங்க சொல்கிறது வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கணும், அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரேட்ஸ் எல்லாமே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காமன் ரேட்ஸா இல்லை பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு சின்னவங்களுக்கு ஒரு ரேட்டு? ஒரே ரேட்டு தான். ஸோ வெரி குட். நம்ம யோகா பற்றி ட்ராவல் பண்ணோம், எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க, இதுக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்க, என்னென்ன செலிபிரிட்டிஸ் ட்ரெயின் பண்ணன்னு சொன்னீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி அதை சொன்னீங்க, இந்த லெவல்ஸ் பற்றி சொன்னீங்க, ஃபீஸ் பற்றி சொன்னீங்க. ஃபீஸ் எப்படி அந்த 12 செஷன்ஸ்க்கும் ஃபுல்லாக பண்ணிடணும் இல்லை 12 செஷன் முடிஞ்ச பிறகு தான் அவங்க இனிஷியல் ஃபுல் பேமெண்ட்? நம்ம பழகின பிறகு நல்லவங்களா கேட்டாங்கன்னு தெரியும். இல்லை ஏங்க கேட்டா நம்ம ஆளுங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க. 11 செஷன் வரைக்கும் கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. 12 செஷன் வரும்போது தான் திஸ் நம்பர் இஸ் நாட் இன் யூஸ். எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம உட்காந்துருக்கிற இந்த மோக்ஷா வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, என்னென்ன ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நான் விஷுவலில் காமிக்க போகிறேன். உள்ள ஒரு ரூம் போய் பார்த்தேன், உண்மையிலேயே ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ நிறைய காட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம், கடவுள் குருஜிஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது உள்ளே வரும்போதே ஒரு மன அமைதி, மன நிறைவெல்லாம் இருக்குது. பாருங்களேன், கதவு திறந்து போனால் அங்கே டிராஃபிக்கு முய்யோ டிராஃபிக்கு போராதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை பேசுகிறாங்க. கிளாஸ் டோருக்கு அண்ணண்டா அத்தனையும் நடந்துருக்கு. கிளாஸ் டோருக்கு இருந்து அமைதி வரும். அந்த அமைதியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். சொல்லுங்கள் மோக்ஷா சென்டரை பற்றி எவ்வளோ ரூம்ஸ் அவைலபிள், என்னென்ன ரூம்ஸில் என்னென்ன தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க? ஸோ யோகா ஆசனாஸ் பண்ணுறதுக்கு 2 ரூம் இருக்கு. ஸோ 2 ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுக்கு தனி ரூம். Dhyana rooms and yoga meditation rooms are there. Okay, very nice. And thank you so much, ma'am. நீங்கள் ரொம்ப இதாக சொன்னீங்க. அண்ட் இதில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் முருகன் அவர் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இல்லை ஏன் வந்து கேட்குறேன்னா, ஏன்னா மெனி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் தேர் ஆர் மெனி சக்ஸஸ்ஃபுல் கப்புள்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு சிங்கிள் ஆளால் எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? ஏன்னா வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசம், அன்பு எல்லாமே இஸ் கமிங் ஆன் செகண்ட். இப்போ வந்து எல்லாமே பணம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருக்கிற இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு வரணும்னாலே 7th பிரெயின் ஒன்று வேணும். அது இருந்தால் தான் வர முடியும். 6 பிரெயின் இருந்துச்சுன்னா நம்ம காசு வந்து சேர்த்துட்டோமா, நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், அப்பா அம்மா இது பண்ணிட்டோமா, எங்கே ஷாப்பிங் பண்ணோமா, வந்து ஜுவல் வாங்கினோமா, இப்படி தான் யோசிக்க தோணும். தவிர மன அமைதி வர எப்படி வந்து ஹவுஸ் சப்போர்ட்டிவ் ஹியர்ஸ் ஹஸ்பண்ட் ஃப்ரம் யூ அண்ட் அவங்க வீட்டு சைடு வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸாக இங்கே என்னென்ன பண்ணலாம், அதுக்குண்டான டைம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. இது பண்ணி தான் அவங்க அது பண்ணிட்டு தான் போகணும், சமைச்சிட்டு தான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு போக மிச்ச டைமில் எனக்கு டைம் இருந்தால் அது என்ன சமைக்கணும் அதுதான். நம்ம வீட்டில் என்னோட டாட்டர்ஸும் அதே மாதிரி தான் பண்ண மாட்டாங்க. ஆனால் சேம் டைம் நானும் அப்படியே விட்டுட்டு வந்துட மாட்டேன். அவங்களுக்கு என்னென்ன பண்ணோ பண்ணி வச்சுட்டு வரேன். ஸோ ரெண்டுமே நான் பேலன்ஸ்டாக தான் இருக்கேன். பேலன்ஸ்டாக தான் இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அண்ட் இருந்தாலும் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முருகன் சார். ஏன்னா கண்டிப்பாக வந்து வித்வுட் ஹிஸ் சப்போர்ட் லைக் ஷீ cannot be a successful woman. Hey, there is a proverb, behind every success of a man there is a woman, behind every success of a woman there is a man. And congratulations to ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், அதுதான் சொல்ல வந்தோம். அண்ட் வெல் மேம், நம்ம பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் பார்க்குற யோகா கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்க, இல்லை எனக்கு வந்து ப்ரைவேட் 1-to-1 செஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஸோ கீழே வந்து டிஸ்பிளேல வந்து நம்ம மோக்ஷா யோகா சென்டரோட ஹாட்லைன் நம்பர் இருக்குது. அண்ட் உங்களோட அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதில் மட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து வெஸ்ட்மாம்பலமில் இருக்கீங்களா, இல்லை wherever you are, நீங்கள் சென்னையில் எங்கே வேணா இருங்க, தமிழ்நாடு or wherever like around the world, we are just one click away. மச்சான் பார்த்தீங்கன்னா வந்து I'm just coming to you onto the screen. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியும். guys come on one-on-one virtual session. ஸோ அதையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. for doubts and inquiries get in touch with them. And thank you so much Mrs. Sujata Murugan. உண்மையிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது எனக்கு இந்த எபிசோடு. அண்ட் ஏன் சொல்கிறேன்னா, நான் கேட்டிருக்கிற கேள்விகள் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. அது வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், அறகுறையாக தான் இருந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு யோகா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட எப்படி கேட்டிருப்பானோ அதனால கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு யோகா ஒன்றுமே தெரியும். இப்போ நீங்கள் சொல்லும்போது யோகானா என்னன்னா மனசு
அப்புறம் உடம்ப வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் யோகா. ஒரு யோகானால வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது மருந்து சாப்பிட்டு தான் குணப்படுத்தணும்னு இல்லை, நம்ம இது மூலமாவும் குணப்படுத்த முடியும். இதுவும் வந்து ஒரு வழி. அது நம்ம எப்படி எடுத்துருக்கோமோ நம்ம பார்க்கறத பொறுத்து தான் இருக்கு. உங்க கண்ணில் நான் பார்க்கறது கெட்டதா இருந்தாலும் என் கண்ணில் பார்க்கறது நல்லதா இருக்கு. நம்ம பார்வை டிஃபர் ஆகும். ஸோ அது ஒரு ஒருத்தங்க அபிப்பிராயத்தில் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். கண்டிப்பாக பார்க்குற நம்ம நேர்கள் வந்து they'll get in touch with you. And one more thing, நான் வந்து யோகாசன பத்தத்துக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இதோட கம்ப்ளீஷன் வந்து அல்டிமேட் தியானம், கிரியா யோகா தியானம். ஓகே, அதாச்சும் நான் எண்டு கார்டு போடலன்னு வந்து எண்டில் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, அதை பற்றி பேசுவோம். நான் எண்டு கடைசியில் போடுறேன். எண்டில் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல உடம்பு ஃபர்ஸ்ட் சரியா இருக்கணும், அப்புறம் தியானத்துக்கு போக முடியாது. அதுதான் வந்து ஒரு முழுமை தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கம்ப்ளீஷன் ஒரு மனிதனுக்கு. இது பண்ணதுக்கு அப்புறம் தியானம் பண்ணணும் இல்லையா. நம்ம லைஃப்ல எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம், எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், கம்ஃபர்டபுளா நம்ம லைஃப்பை எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும், ஹாப்பியா எடுத்துட்டு போகணும், அதுக்கு வந்து தியானம் வந்து உதவியாக கிரியா யோகா தியானம். ஏங்க ஃபோன் பண்ணி சார் டேட் 25 ஒன்றும் லோன் கட்டவே இல்லை, அவங்ககிட்ட சொன்னா அவங்ககிட்ட எப்படி ஹாப்பியா பேச முடியும்? அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசு பக்குவப்படுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. எப்படி அவன் பேசினாலே உள்ள இருக்கிற அண்ணியன் வந்துடுவான். ஃபோன் எடு எங்கடா இருக்க, வாடா வாடா அண்ணியா வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, பக்குவமா பேசணும். சொல்லுங்க, இவங்க கிட்ட பேசி எனக்கு பக்குவம் வந்துருச்சு கடைசியில. சொல்லுங்க. கிரியா யோகா சொல்லி கொடுக்கிறது வந்து கிரியா யோகா தியானம். கிரியா யோகா வந்து பாபாஜியோட கிரியா யோகா தியானம். ஓகே, இவர்தான் மகாவதார் பாபாஜி. ஓகே, இவர் உலகத்துக்கு கொடுத்ததுதான் கிரியா யோகா தியானம். ஓகே. அண்ட் இவர் பக்கத்துல இருக்காங்க இவங்க, இவர் வந்து மாதாஜி. மாதாஜி. ஆமா, ஓகே. அதாவது பாபாஜி வந்து இதுக்கு முன்னாடி அவதார் வந்து கிருஷ்ணா அவதார். ஓகே. அதாவது கிருஷ்ணா வந்து அர்ஜுனாக்கு வந்து மகாபாரத்ல தேர் இது அதன கிரியா யோகா சொல்லி கொடுத்தாரு குருக்ஷேத்திர போறப்போ. அதுக்கப்புறம் அது அப்படியே யாரும் ஃபாலோ பண்ணாம அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாபாஜி அவதாரம் எடுத்து அவர் வந்து இவரோட சிஷ்யன் வந்து பரமஹம்ச யோகானந்தா. ஓகே, அவர் தான் இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தான் இருந்தார். எப்படி அந்த கிருஷ்ணா அர்ஜுனா குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மகாவதார் பாபாஜி பரமஹம்ச யோகானந்தா. ஓகே, ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஸ்ரீ லகரி மகாஷயா, அதுக்கப்புறம் யுக்தேஸ்வர பரமஹம்ச யோகானந்தா. இப்படிதான் அந்த லைனேஜ் வந்திருக்கு. ஓகே, அவர் கொடுத்ததுதான் கிரியா யோகா தியானம். ஓகே. அது என்னன்னா, இப்போ ஒரு தியானம் பண்றோம்னா சன்னியாசியா போய் தியானம் பண்ணணும், காட்டுக்கு போய் தியானம் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளோட பௌதிக வாழ்க்கையில இருக்கும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு. ஆனா குடும்பஸ்தரா இருந்தும் ஒரு முழுமையான ஒரு யோகி ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பாபாஜி வந்து லகரி மகாஷை கொடுத்து அப்படியே வழிவழியா வந்ததுதான். இது பண்ணும்போது நம்ம குடும்ப வாழ்க்கையில கம்ஃபர்டபுளா சந்தோஷமா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே அந்த பக்குவம் வந்து தரக்கூடியது இந்த தியானம். So behind every subject வந்து there is already something pre-written. So அந்த pre-writtenல இருந்து வர evolution தான் வந்து it is being passed out to generation. நான் ஏன் கேட்கிறேன்னா, I mean I'm talking very openly. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட வைக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. டாக்கிங் அபவுட் இப்போ யோகா சொல்லும்போது அண்ட் டாக்கிங் அபவுட் குருஸ், அது நல்ல விதத்தில் எடுத்துக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க, கெட்ட விதத்தில் எடுத்துக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. அது நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. பட் உண்மையிலேயே அந்த பாசிட்டிவிட்டி நோக்கி தான் போகுது. நீங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பண்ற தப்புனால அந்த என்டையர் இதே தப்பாக தான் பார்க்கப்படுது. பட் ஐ மீன் ஒரு நல்லதுல வந்து நீங்க நல்லது கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லதா வந்து நீங்க பயன்பட முடியும். ஸோ கிரியா யோகாங்கிறது நம்ம வாழ்க்கையை வந்து எப்படின்னா கிளென்ஸ் பண்ணோம் ஃப்ரம் த டாக்ஸிவிட்டி, நெகட்டிவிட்டி. ஸோ நம்ம தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் த ஹேட்டர்ஸ், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்க. ஸோ அவங்க அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போகணும். உண்மையிலேங்க ரொம்ப சேலஞ்சிங்கான இதில் தாங்க இருக்கீங்க. ஓகே, கிரியா யோகா. ஸோ இந்த 12 லெவல்ஸ் முடிச்சுட்டு இன்டென்சிவ் யோகா இருக்கு. இது முடிச்சாதான் அது பண்ணணும்னு இல்லை, சைமல்டேனியஸா ரெண்டுமே பண்ணலாம். இது ஒரு தனி சப்ஜெக்ட், அது தனி சப்ஜெக்ட் இல்லைங்க. பாடி பண்ண சிங்கிளா தான் பண்ண முடியும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். வெயிட் குறைக்கிறது ஐயோ அதெல்லாம் நடக்காது. சொல்றத பார்த்தாங்கன்னா பண்ணலாம். 12 செஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் ஓகே ஒத்துக்கிட்டோம், ட்ரை பண்ணோன்னு. ஒரு லெவல்ல வந்து 5 இது இருக்கு. அந்த 5 இதை முடிக்கிறதுக்கே எனக்கு 5 மாசம் ஆயிடும் போல இருக்கு. இதுல 12 லெவல் இருக்கு. ஒரு லெவல்ல 5 வச்சா 60, 12க்கு 5 60 அடி வாங்கணும். அந்த 60 அடி வாங்கிட்டு இன்னும் 2 இது இருக்கு, இன்டென்சிவ் யோகா அப்புறம் ரிதமெட்டிக் யோகா. இதை முடிச்சுட்டு நான் வெளில வந்தேன்னா கிரியா யோகா பண்ணலாம். இல்ல எனக்கு முடிச்சுட்டு தான் வரணும் சொல்லுங்க. சைமல்டேனியஸா நீங்க ரெண்டுமே
ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லனா ஃபர்ஸ்ட்ல இருந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வந்து சிவன் பார்வதி கிட்ட விநாயகர் வந்து மாம்பழத்தை வாங்கின மாதிரி ஸ்ட்ரைட்டா கிரியா யோகாக்கு போக முடியாதுல்ல. அதான் சொல்றேன், ரெண்டுமே சைலன்ட். அவங்க நினைக்கிறாங்க உனக்கு நான் இன்டர்வியூ கொடுத்து தப்புடா அப்படி மைண்ட் வேஸ்ட்ல. ஓகே. ஏன்னா இந்த கிரியா யோகா தியானத்துலயும் 6 லெவல்ஸ், 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த கிரியா யோகாங்கிறது என்ன? யோகா பத்தி சொன்னீங்க, மனசையும் உடலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள. கிரியா யோகானா அதுவும் அதேதான், உடல் மனம் ஆத்மா மூணையும் ஒன்றா இணைக்கிறது. சேம் தான், ஆனா இது பண்ற அந்த பேட்டர்ன்ஸ் தான் மாறும். இது வந்து பிசிக்கலா பண்றோம், அது வந்து தியானத்தின் மூலமா நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணா சேரும்போது நம்மளுடைய ஆத்மாவின் தான் யார் அப்படிங்கறத அறிய முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. மிஸ்கின் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன? ஒரு வார்த்தையில டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஜீவாத்மானா நம்ம ஜீவன் இருக்கு இல்லையா? ஆமா, உள்ள உயிர் இருக்கிறது அதான் ஜீவாத்மா. சரி. ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா, வெளியில இருக்கிற பரமாத்மா. தேங்க்யூ ஸோ மச் மேடம். பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து டைம் ஸ்பேர் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என் கேமரா கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மெயில் வந்துடுது, இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இப்போ தான் ஏரோப்ளேன் மோடு போனேன். ஸோ அதனால் ஃப்ரேமில் கொஞ்சம் மாறி உட்காந்துருப்பேன். அண்ட் உண்மையிலேயே வியூவர்ஸ், நீங்கள் வந்து யோகா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1-to-1 செஷன், இல்லைனா வந்து வர்ச்சுவலாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மோக்ஷா யோகா சென்டர் விஸ்மாம்லம் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபோ எங்கள் கிளாஸில் மெசேஜில் போடுறேன். அது மட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு யூ ஒன் மோர் டைம் மேடம் சுஜிதா மேம். ரொம்ப அழகாக வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு முருகன் சார் அஸ் வெல். நேயர்களே, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் ட்ராவல் வித் கார்த்திக் சைனிங் ஆஃப்.